எத்தனை சாமி வந்ததையா இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா சமைச்சு ருச்சி ரசிச்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரோட்டா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா தமிழும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் காமிக்கிறேன். 1 கிலோ மைதா மாவு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் 1 கிலோயும் போட்டுருவோமா? பாதியை போட்டுருவோம். வீட்டுக்கு கொண்டு போவோம். மிச்சத்தை பாதியை போட்டு கொண்டு போவோம். என்ன எல்லாம் இருக்குல்ல, போட்டா போட்டு கொண்டு போனால் 3 நேரம் இருக்கலாம். பாதி இருக்கட்டும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து மாவு கொட்டியாச்சு. மாவில் வந்து சென்டரில் குழி பறிச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம். ரொம்ப போட்டாங்கண்ணா குழம்புல போட்டுக்குருவோம். ஓகே நண்பர்களே, தேவையான அளவுக்கு போட்டுக்குருவோம். போட்டு முடிச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பண்ணிடலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் 2வது தடவை நான் பரோட்டா வீச போகிறேன். ஆல்ரெடி ஒரு தடவை வீசிட்டேன். இந்த அட்டி எப்படி வருதுன்னு தெரில. நல்லா வழினா கோச்சிக்கூடாது. ஃபஸ்ட்டு மாவை பிணைஞ்சிட்டு அப்புறமாட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மாவை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா உருண்டை பிடிச்சி அப்புறமாட்டி பண்ணிக்கிடுவோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப போச்சுனாலும் கரெக்டாக இருக்காது, பதமாக இருக்கணும். ரொம்ப போனாலும் நல்லா இருக்காது. திணையிறதே ஒன்று டாஸ்க்கு அது பெரிய கஷ்டமான வேலைங்கய்யா. இல்லைன்னா வந்து சாப்பிட்டு வராது. சாப்பிட்டா வராது உனே. சாப்பிட்டு மென்மையாக மிக்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா மாவு வந்து பிணைஞ்சாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து பிணையணும்னு சொன்னாங்க. இழுத்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி சும்மா பிணைகிறதுக்கு இந்த மாதிரி இப்படி இழுத்து பிணைஞ்சிங்கன்னா நல்லா வந்து செட் ஆகும். நான் இப்போ தான் புதுசாக போடுறேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் சொன்னதான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்னைக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, வீசும்போது தான் இருக்குது காமெடி. வீசுகிற மட்டும்தான் இதில் இது ஹைலைட்டு. புரட்டை நாகு பண்ணிடுறது, எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வேறு. எடுத்து போட்டு இப்படி வீசுவான் பாரு, அதில் தான் இருக்குது வேலைக்கு. ஆல்ரெடி நல்லா ஊற வைக்கணும், அதுக்கும் கணக்கு இருக்குது. நல்லா ஊற வைக்கணும், 1/2 மணி நேரம் ஊறணும். நல்லா எண்ணெயை போட்டு எந்தளவுக்கு ஊறுதான் மாவு சாஃப்டாக இருக்கும், அந்தளவுக்கு நான் போட்டால் நல்லாயிருக்கும். தண்ணியை போடுவோம்ல. இல்லை தண்ணி வேறு சேர்க்கக்கூடாது. இது ஓகே, இருக்கிற தண்ணி பதான். உருண்டை வந்து நான் சும்மாத்துக்கு பிடிக்கிறேன். என்ன முடிப்பாங்க. இந்தளவுக்கு போதும் மழை உருண்டை. ஓகே நண்பர்களே, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறனால. ஃபஸ்ட் டைம்னா இது 2வது நான் ட்ரை பண்ணுறேன். வீட்டில் ஒரு போட்டு பார்த்தோம், கரெக்டாக வந்துச்சு. இந்த அந்த தட்டு எடு, ஏதாச்சும் ஒரு தட்டு எடு, அதில் வச்சுருவோம். இதில் வச்சுருவோமா? வச்சுருவோம்ல. சின்ன ஒரு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு செக் பண்ணி. நல்லா சப்பு முட்டாயமாக இருக்கிறேன். ஜவு உங்கள் ட்ரைனிங் பத்தாது, அதனால் கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் இப்படி குட்டியாக வரோம். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் உருட்டிக்கிறோம். ஓகேவா? ஆமாட்டேன். ஓகே, நம்ம ஆயில் ஊற்றி ஊற வைக்கிறோம் பாருங்க. நல்லா வந்து நல்லா ஆயில் ஊற்றி நல்லா எவ்வளோக்குள்ள ஊறுதோ அந்தளவுக்கு ஊற விடுவோம். அப்படியே கிளறி விட்டுருவோமா? கிளறி விட்டுருவோம். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா ஊற விட்டுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டாதே நல்லாயிருக்கும். அப்படியே ஊற விட்டுருவோம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மாவு பிணைஞ்சு நல்லா ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குருமா வைக்கிறக்காண்டி நம்ம வெங்காயம் தக்காளி தான் வெட்ட போகிறோம். அதை வெட்டிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மாப்பிள்ள. அலசிட்டு எடுத்து வச்சுட்டாங்கட்டு அதனால் வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சாரு. கரசார சவுண்டு கேட்குது. வெங்காயத்தை குடிச்சாச்சு. போட்டு வெட்டு தக்காளி கழிட்டியா? இந்த இதை எடுத்து வாழையில் வை. கேமராவில் உருளைக்கிழங்கு கழியாச்சு. எடுத்து அப்படியே வச்சிரு. இலையில் வச்சிரு. வாழையில்
ஓகே நண்பர்களே, விறகு பார்த்தீங்கன்னா ஒடிச்சு வந்தாச்சு. பார்த்து போடு. ஓகே ரைட். இதெல்லாம் அடுப்புக்கு பார்த்தீங்கன்னா விறகு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சா? வெங்காயம் வெட்டிட்டியா? தக்காளி வெட்டிக்கிட்டே இருக்கேன். வெட்டு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. நம்ம வந்து சைவ குருமா வைக்கிறங்கிறனால வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு தான் வெட்டி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஆப்பிலேருந்து செய்கிறோம் சொல்லியிருக்காப்புல. நீங்கள் எப்படி வேணே நீங்கள் எப்படி இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு நம்ம குருமா பண்ணுறது? ஆமாம், வெங்காயம் தக்காளி வெட்டியிருக்கோம், அதுக்குள்ளே சாமான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரே உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது, வேறு இது கூட வந்து நம்ம எதுவுமே போட போகிறது இல்லை. அதுதான் சர்ப்ரைஸ். அதான் சர்ப்ரைஸா? சரி ரைட்டு, நல்லா வந்தால் சரி. வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பரோட்டா பக்கம் வந்துட்டு அந்த ஊறிக்கிட்டு இருக்காருங்க, அங்கே நல்லா ஊறட்டும். அப்போ நல்லா சாப்பிட்டா நல்லா மென்மையாக வரும். ஆமாம், நம்ம வந்து உருளைக்கிழங்குல வந்து இந்த கண்ணு மாதிரி முளைச்சிருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் எடுத்து விட்றணும். ஏன்னா அது டேஸ்ட்டே மாற்றின்னு வரும், மலுமலுன்னு வைக்கிறோம். சரி, அதுக்கு கண்ணெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சரி உருளைக்கிழங்கு சென்டராக போர்டில் வைக்கிறோம். வச்சு ஒரு போடு. ஓகே, நல்லா பொடியாக வெட்டிக்கிறோம். கொஞ்சம் வச்சுருமா? டே ஊறி போச்சுடா. அட பாவியலா, தண்ணிக்குள்ளே போட்டு அங்கே தண்ணியோட வச்சுருந்தோம்ல. பிடிச்சிருச்சுடா. இப்போ தாண்டா காற்றடிக்கும் கரெக்டாக. புயல் மையம் கொண்டால். ஓகே நண்பர்களே, அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. பிடிச்சி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா விறகு வைக்கணும். நண்டு வறுவல் பிடிச்சிருச்சா? எரிஞ்சிக்கிட்டு இருக்கா? எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து விறகு இந்த மாதிரி எரிஞ்சிக்கிறீங்களா, விறகு வச்சா தான் நம்ம பிடிச்சி எரியும். அது எல்லாருக்கும் தெரியும்ல, அது ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி நீங்கள் கேட்பீங்க, இருந்தாலும் சொல்லுவீங்கண்ணா. ஓகே நண்பர்களே, சட்டி வச்சாச்சு. என்னடா சுட்டுறா? என்னைக்குமே சட்டி சுடுதுடா. சட்டி ஆயில் ஊற்றுங்க, டவாக்கணும். சட்டி காயல சார் ஆவி பறக்குதுடா உள்ள பாரா. ஊற்றுங்கடா. ஒன்று எப்படியா நாங்கள் ஊற்றுறோம் ஆசைப்பட்டீங்க. தேவையான ஆயில் போமா? ஊற்று நல்லா ஊற்று. நெருப்பை குறைச்சிக்க. கறி மசாலா போட்டு எடு. கறி மசாலா பட்டா போடுங்க, டவாக்கணும். எல்லாத்தையும் பிச்சு ரெடியாக வச்சுருங்க. நண்பர்களே, முதல்ல வந்து சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு அதான் அந்த கறி மசாலா பட்டையில் தான் ஒன்று ஒன்றா கொட்டிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கசகசா பட்டை பட்டை, அது ஒரு பாக்கெட்டு தனியாக இருக்குது, அதையும் கொட்டிடுவோம். இதை கடைசியாக கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கணும். இதெல்லாம் கறி பெருமாப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பட்டை வந்து பிச்சு போட்டு எல்லாத்தையும் போடாத. இலையை கழிச்சுக்கிறேன். புரிஞ்சிருச்சா? அடுத்து வெங்காயம். ஓகே, அடுத்து வெங்காயம். இது பட்டை வந்து கடைசியாக போட்டுக்கோமா? அது கடைசியாக போட்டுக்கோம், அதனால் கறி பெரும் இலை வந்து. சரி ஓகே நம்பரில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். அப்புறம் நைட் உப்பு தூவி விடுங்க. எனக்கு வந்து கேமராமேன். நைஸ் உப்பு எவ்வளவு? வெங்காயம் வந்து மடங்குற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம். இது வந்து இதுக்கு போடுற உப்பு கிடையாது இல்லை, டேஸ்ட்டுக்கு இல்லை. ஓகே நம்பர்களே, நம்ம வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்குருவோம். தக்காளி போடுங்க. ஓகே நம்பர்களே, தக்காளி கொட்டிக்குருவோம். தக்காளி கொட்டி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்குருவோம். இன்னும் நெருப்பு எரிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சுருண்டுருச்சு. வரும்போது பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பாருங்க, காற்று கொண்டா சொலாட்டி அடிக்குது. நான் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் நினைக்கிறேன். குடம் இடம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரும்போது லேட் ஆகிடும். பார்ப்பேன், அதுக்கெல்லாம் நம்ம சமைச்சு முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கா என்ன அப்படிங்கிறத. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தா உருளைக்கிழங்கு கொட்டிடுவோம். கீழே விழுந்துடும் போட்டு. ஓகே, வேணும் நல்லா கிண்டிக்குவோம் நண்பர்களே.
அண்ணா போயிட்டு கொடை எடுத்து போறியாடா? நான் வண்டி ஓட்டுறது அன்னைக்கு ஓட்டினேன். நடந்து போகிறோம். அதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிண்டி வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம் பாருங்க. அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கோம். பத்தலைன்னா வந்து போட்டுக்குருவோம். சிக்கன் மசாலா போட்டோன்னா நல்லா வாசனை தூக்குது, கமன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்லா சுருட்டி விட்டு பெரட்டி இருக்கும். அப்போ அள்ளி பற்றி போட்டு சுருட்டுதா இந்தா துணியை துணி வச்சுக்க. அதிர்ச்சியமாக இன்றைக்கி தான் முதல்ல துணி எடுத்து வந்துருக்கான். ஏ செம்மையாக இருக்குடா வாசனை மசாலா போட்டோன்னே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலை வந்து பெருசாக இருக்குது. இதை கரெக்டாக நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே போட்டுருவோம். அடுப்பறியில் நெட்டாக இருக்குமாப்ல, அப்போ தான் எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெருப்பறிங்க கோயில் அப்பா சுட்டு பிடிச்சிடா. தண்ணி ஊற்றிடுமா? தண்ணி ஊற்றிடுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா வந்து வாங்கிடுச்சு. ஓகே ஊற்றிக்க, நான் அப்புறம் வாட்டி கிண்டிக்கிறேன். எல்லாத்தையும் ஊற்றிடு. இவ்வளோ குருமாலாம் சாப்பிட மாட்டோம்ல அதுக்கு. ஏன்டா புரோட்டாக்கு வந்து குருமா இழுத்துக்கிட்டே இருக்கும்டா. எவ்வளோ ஊற்றுனாலும் அது பத்தாது. பயப்படாத அப்படிங்களா? நீ பயப்படாத, நாங்கள் இருக்கோம். உப்பு போட்டாச்சுல? இல்லை, மசாலாவில் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ பத்தலைன்னா நம்ம கடைசியாக போட்டுக்கணும். நண்பர்களே தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். ஓகே போட்டாச்சு. புல்லையா அப்படி உரப்பு இல்லையா? மக்களே தனி வீட்டு மலை அப்படி போட்டுக்கிறேன். கொஞ்சம் உரப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்காண்டி. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பரோட்டா ஊறினாலும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதில் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இதில் தான் வீசணும். வீசுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கல் இல்லை எதுவுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றிட்டு நம்ம ஒன்று அதை எடுத்து வந்து தட்டில் வீசிக்கிறோம். நல்லா ஊறிச்சுன்னு நினைக்கிறேன். வீசி பார்த்தா தெரியும் எப்படி வந்திருக்குங்கிறது. ஓகே நண்பர்களே, வீச போகிறேன் பாருங்கள். சிரிக்கக்கூடாது எல்லாரும் வீசுகிற காத்துட்டு. ஏன்னா வந்து சிரிப்பாத்தே இருக்கும். சிரிக்காதீங்க. நான் பரோட்டா போட்டதில்லடா, இப்போ தாண்டா போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுமா? ஃபஸ்ட்டு இப்படி தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஃபஸ்ட் நான் ரெடி வீசி டயர் பார்த்துக்குவா, அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்குவா. இது எண்ணெய் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. பரவாயில்லைங்க. இந்த எண்ணெய் எவ்வளோ இருக்காது. எண்ணெய் வந்து தனியாக வச்சுக்கிறோம். பாருங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றுதுன்னு. அவ்வளோவுக்கு நாங்கள் ஊற விட்டுருக்கோம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற விட்டாங்க. எண்ணெய் ஊற்றி ஊற வச்சாச்சு மக்களே. ஓகேவா? நல்லா தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா தோசை மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஈஸி மாதிரி கையை வந்து ஃபஸ்ட்டு கீழே ரைட் கை வந்து கீழேயும் லெஃப்ட் கை வந்து மேலேயும் வைக்க சொன்னாங்க. வச்சுக்கணும். எந்த இப்படி இப்படி வீசணும். இந்த மாதிரி வீசினா வேறு நல்லா விரியும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கல் வந்து பெருசாக இருந்தால் வீச வரும். இந்த மடி இது வருங்க. இந்த மாதிரி மடியக்கூடாது. அந்த கல் வந்து பெருசாக வேணும். வீசுற வாட்டம் இல்லை. மடி பிஞ்சுக்கிட்டு வருது மக்கள். இழுத்துட்டுக்கோமா? ஏன்னா கல் மாதிரி இருக்குது. நல்லா வந்து இது பண்ணி விடணும். புனிதமான காரியத்தில் என் பங்கு இருக்குது. அது மாதிரி பிராண்டுதான். இது நான் இந்த ஃபஸ்ட்டு சாமியில் பட்டா அப்படி தாண்டா வரோம். சாமிக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படி தான் வரோம். இந்த கிளி இது வேறு, அதை கிளியே கூட வேறு. இப்போ இது என்ன பண்ணுவோம்? அதை ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்துப்போம். உருட்டி வச்சுருவோமா? உருட்டி. ஏன்னா மொதல் வீசும்போது எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. அடுத்தடுத்து போதே வரோம். ஆமாம். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அந்த மொதல் பரோட்டா வந்து ஒரு மாதிரி வந்துருச்சு தினுசா. அதனால் சுருட்டி ஒரு வாரம் இருக்கட்டும். அந்த கடைசியாக போட்டு எடுத்துருவோம். இந்த தான் சூப்பராக வந்துருச்சு. அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன? இது உருட்டி நேரம் அடிக்கிறோமா? அடுத்த ஒரு உண்டை எடுக்கிற நண்பர்களே வரன்னு இருக்குது. இன்னும் ஊரலைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா நம்ம தேய்ச்சிக்கிட்டு நல்லா கை வச்சுக்கிட்டு வர சுற்று. கரெக்டாக வச்சுக்கோங்களா? எட்டத்தில் வச்சுக்கோங்களா? மக்களே முன்ன பின்னதான் வரேன், கோச்சிக்கூடாது. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் கிடையாது. விசிற வரலையாடா? நல்லா இன்னும் கொஞ்சம் ஊறணுமோ? இன்னும் கொஞ்சம் ஊறணுமோ? இல்லை வந்துடும், போப்போ வந்துடும். நீங்கள் பெரிய ஆளுங்க ப்ரோ, பெரிய ஆள் பார்ப்போம். கரெக்டாக ஒரு ஆள் பிடிச்சிக்கிறீங்களா? நான் இழுக்கு நான் வந்து தொலைதுறேன்.
இப்போ அண்டா வருது வாட்டம் கொஞ்சமா துணி துவைக்கிறேன். துணி துவைச்சி எடுத்துட்டேன். கிளியுது அதெல்லாம் வச்சுக்கிடுவோம். ஆமாம் சுருட்டி ஆனால் சுருட்டில் தான் இப்படி இருக்குது. சுருட்டி தாந்துருது எப்படி அடிச்சாலும் வச்சு வச்சிருவான். ஓகே நண்பர்களே, நான் அடுத்தடுத்து நான் நல்லா போடும்போது ஷார்ட் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு காமிக்கிறோம். இந்த கை கீழே 5 இப்படி இருக்கணும். இது கீழே, இது மேலே. ரைட்டு கை கீழே வை, 2வது கை மேலே வை. சுற்று இப்படி சுற்றுறேன்னா ஒரு ஆட்டம் கரெக்டாக இப்படி எப்படி சொல்லி உனக்கு புரியாதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. திருப்பக்கூடாதா, எடுக்கிற ஆட்டத்திலே வைக்கணும்டா. அப்படி எப்படி எடுக்கிற ஆட்டத்திலே திருப்பி போடணும். அதே கை இது எடுக்கிற ஆட்டத்துல அப்படி போடு. அந்த அவ்வளோதான். இந்த மாதிரி விசிறி தான் கரெக்டாக வந்துடும். அப்படி போடு. அவ்வளோதான். அதான்டா, திருப்பக்கூடாது, எடுக்கிற ஆட்டத்திலே போடணும். அப்படி அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படி போடு. இப்போ நல்லா விரியுதாரு. இந்த மாதிரி சொத்துன்னு அடிக்காமல் ஓரளவுக்கு விசிறு நம்மளுக்கு விசிறி விட்டு விட்டுறாங்க. அடிக்கக்கூடாது, துவைக்கக்கூடாது. விசிறி விட்டு விட்டு கல் இல்லை நம்மள்ட்ட வந்து. இப்போ கல் இருந்துச்சுன்னா வச்சுக்கவே நமக்கு விசிற சூப்பராக வரும். என்னடா நிற்கிதான் அங்கே பிடிச்சி போட்டால் வீசிடலாம். இந்த உரட்டிட்டேன். இது அடியில் வச்சுருங்க. அப்படி எப்படி சொன்னேன் எப்படி வீசினா மொதல் வீசின மாதிரி வீசி. உனக்கு ரைட்லேயும் வீசலாம், லெஃப்ட்லேயும் வீசலாம். உனக்கு எப்போ எது ரைட்டா லெஃப்டா? எனக்கு இல்லை ரைட்டு தான். ரைட்னா இப்படி வீசு, லெஃப்ட்னா இப்படி வீசு. முடிஞ்சு வச்சு இப்படி. இது ரைட்டில் வீசுவாங்க. ரைட் கை வாட்டம் எப்படி வேணாலும் வீசலாம். வீசி விசிறனவனே, அதே அவனே மேட்ரே. அப்படி விசிறி மடங்காமல் அப்படி போட்டால் ஃபோட்டோடி கிடக்கணும். 2 ஒன்று ஒட்டக்கூடாது. அதே மேட்ரு. இப்போ வீசுறீங்களா? அதே அதே இப்போ வீசுறீங்களா? அதான் கரெக்டு. அவ்வளோதான். போதும் நினைக்கிறேன். போதும் வந்து அந்த செட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா லேட் ஆகிறதுனால வந்து நம்ம கேஸ் அடுப்பு ரெடிமேட் எடுத்து வந்துட்டோம். அதே மாதிரி ஒரே மாதிரி பதம் மாறினதே நல்லா பொரோட்டா வேகுங்கிறனால வந்து நம்ம அந்த அடுப்பை செலக்ட் பண்ணியிருக்கோம். வந்து கடலை வந்து காய போட்டு நம்ம வந்து பொரோட்டா வந்து போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் முறைகளை கடலை கந்திரே காய வச்சுருவோம். ஓகே தானே? அடுப்பு கரெக்டாக இருக்கா? பாரு, கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்க, தட்டை கொண்டா. தட்டை வந்து நம்ம கரெக்டாக நான் சுற்றி போடுறேன். கரெக்டாக இருக்கும். சின்ன பரோட்டா லைட் கொஞ்சம் மாவு இருந்துச்சு, சுற்றி வச்சுட்டேன். அதையே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சுட்டி வச்சுருக்கோம்ல, சுருக்கி வச்சதை வந்து சென்டரில் வச்சுட்டு ஒரு அமுக்கு தேய்க்கக்கூடாது. இப்படி அமைக்கி விட்டு விட்டுறானே, அதை உள்ளங்கை வச்சு இப்படி அமைக்கி விட்டு விட்டுட்டோம்னா போதும். உருட்டக்கூடாது. உருட்டுனா இப்போ புரோட்டா வராது. இப்படி அமைக்கி விட்டு போட்டுற வேண்டியது. பாருங்க இப்படி இருக்குது. இப்போ வந்து கல் காஞ்சோன்னா இப்படி எடுத்து போட்டுற வேண்டிய வேலை முடிஞ்சு. கல்லுங்க என்ன கல் போட்டுறோமா? ஓகே, நம்மளே கல் பார்த்தீங்கன்னா சூடேறிச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க புரோட்டா தூக்கி இதில் போட்டுருவோம். ரெண்டு போட முடியும்னு நினைக்கிறேன். 2 போடாமல் 4 போடுவோமா? 2 போதும். எங்கே அந்த இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேலே அப்படி ஊற்றிக்குவோம். இந்த அடைக்கு தெரிஞ்ச கலர் அதுக்குள்ளே மாறிச்சாரு. ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பரோட்டா சூப்பராக இருக்குது. இதே திருப்பி போட்டு எண்ணெய் வந்து நல்லா ஊற்றிடுவோம். எண்ணெயிலே வேக விட்டுருவோம். முட்டா கொஞ்சம் தேய்ச்சி வச்சுக்கிறேன். இது அமுக்குறதா விட்டுறணும், தேயக்கூடாது. வர மாதிரி இருக்கான். எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுருக்கோம். ஸ்மெல்லு செமையாக இருக்குறா பரோட்டா. காற்று வந்து ஒரு பக்கமாக இதுன்றனால வந்து இது இருக்குது. காற்று ஒரு சைடாக இருக்கா, கருகுதுடா ஒரு பக்கம். எண்ணெய் கடை கருகுதுடா. எடுத்துருமா?
ஓகே நம்மளே பார்த்தீங்கன்னா கருகு எடுத்துருவோம். எடுக்கலையா? எடுத்துருவோம். தட்டை அடுத்து தட்டி போடணும். அதுக்கு தட்டிட்டு வைக்க முடியும். 3 போடலாம்டா. சரி போடு எப்படியோ. இப்போ வந்து பரோட்டா அடித்து வைக்க போகிறான். அடிச்சிடமா? அடி டக்குன்னு சடை சடை சடை. விட்டு சிடுதுடா. நண்பர்களே பாருங்கள், பரோட்டா பாருங்கள். பரோட்டா பாருங்களே வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் மட்டும் பரோட்டா சூப்பர் சாஃப்டாக இருக்குது. எப்படி தெரியுதில்ல, இந்த ஒரு சைடு மட்டும் கறி அதை மட்டும் கோச்சு கொடுங்க. அது அப்படிதான். மற்றதெல்லாம் பரோட்டா வந்து கண் மாதிரி இருக்குது நண்பர்களே. பாருங்க நூல் நூலாக பிரிஞ்சிருச்சு பாருங்க. அது கறி பச்சா திருப்பி கறி பச்சரா கறிக்கிடுச்சு. இந்த வந்துட்டு பார்த்துட்டாங்க கறிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் அடுப்பு குறைச்சிருமா? குறை நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஃபுல்லாக எல்லா பரோட்டையும் போட்டு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக பரோட்டா வந்து 3 பரோட்டா வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து முடிச்சோன்னே சாப்பிட வேண்டியதேன். பாருங்கள்லாம் பரோட்டாலாம் அப்படியே முத்தாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்க அழகழகாக வந்திருக்கு ரவுண்டாக. வேறு எங்கெல்லாம் அடித்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம குருமா ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 3 வேகட்டும். நண்பர்களே குருமா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு வர போகிறோம். இறக்கிட்டு வந்து நம்ம மட்டமான தரல அங்கே இல்லை, அங்கே வை, அங்கிட்டு வை. இங்கிட்ட உட்காந்துருமா? ஓகே. மாப்பிள்ள எங்கே உட்காந்துருமா? வெயில் வந்துருச்சு. நல்லா உட்காந்துக்குவோம். நண்பர்களே இங்கே வர குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அழகாக வந்துருக்கு. கரண்டிங்க கரண்டி எடுத்துக்கிண்டுங்க. நீங்கள் பாருங்க குருமா சூப்பராக இருக்குது. ஓகேவா? மொதல் பரோட்டா பார்த்தீங்கன்னா இங்கே அடுப்பை எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்க பரோட்டா சும்மா அருமையாக சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று பிஞ்சிருக்கோம். அதை வந்து ஓவர் அடித்து நச்சாச்சு. அதனால் பிஞ்சு எடுத்தாச்சு. அதனால் அப்படி இருக்குது. இதுதான்டா பரோட்டா. நான் நரங்க தரமான பரோட்டானா இதாண்டா. ஓகே நண்பர்களே சாப்பிட்றோமா? வாங்க. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இது வச்சு 3 பரோட்டா எடுத்துருக்கேன். மாப்பிள்ள அப்படி குருமா ஊற்றுறியா? நான் ஊற்றுறேன். நான் தனியாக வச்சுக்கிறேன். ஏன்னா ஆளால் குருமா வந்து லைட்டாக அந்த அதனால் மொத்தம் பிடிக்கல. யாராருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஊற்றி எடுத்துக்கிறோம். அப்படி ஊற்றி கரெக்டாக எறும்பு ஒன்றுலேயே உட்காந்துருக்கான். இங்கே தள்ளியே உட்காந்துங்க. இப்போ குடும்பம் மட்டும் ஊற்று. நண்பர்களே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்றோம். சாப்பிட்டு வந்துடுறோமா? குருமா டேஸ்ட் எப்படி இருக்குங்களா? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். மக்களே சுட சுட சாப்பிட்றோமா? மக்கள் அருமையாக இருக்குது. சைவ குருமாவும் நல்லா அருமையாக வச்சுருக்கேன் நண்பர்களே. அந்த வந்து சிக்கன் மசாலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கோம். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கண்ணே. எனக்கு எப்படி இருக்குது? சூடாக இருக்குது. அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. லைட்டாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். பரோட்டா வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் உப்பு. ஆனால் அதிகம் பார்த்தா திங்க முடியாது. ஆமாம், நம்ம குருமாவில் வச்சு மிக்ஸ் பண்ணிடுவோம். உப்பு வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது இல்லை ஃபிலிம்னால அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கடையில் போய் சாப்பிட்டா கூட இந்தளவு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. கடையில் சாப்பிட்டா நமக்கு எண்ணெயெல்லாம் நிறையா ஊற்றி பக்காவாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் சப்ளை கம்மியாக இருக்குல்ல, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்போம். இருந்தாலும் ஆனால் வேறு லெவலில் வந்துருக்கு நம்மளுக்கு வந்து பரோட்டா. அடுத்து கேமராமேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கேன். சாப்பிட்டு பாருவானே. சும்மா வேறு லெவலில் இருக்குது மக்களே. சூப்பராக இருக்கா? சும்மா அருமையாக இருக்குது. வேறுங்க நல்லா ஊற விட்டாச்சு. வரட்டானா பாருங்க அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது.
உருளைக்கிழங்கு நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க. இங்கேருந்து நன்றி நன்றி ட்ராவல் நன்றி. நண்பர்களே அருமையாக இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு ஒரு பிடி குருமா தான் ஹைலைட்டு. குருமா நல்லா இல்லைன்னு போட்டால் சாப்பிட முடியாது. குருமா பருத்து தான் போட்டால் வந்து சாப்பிட முடியும். அதே மாதிரி வந்து எல்லாமே நல்லா அமைஞ்சிருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீசுறது அது பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் வைக்க ஓகே நண்பர்களே. நம்ம பார்த்திங்கன்னா வந்து பரோட்டா போட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடா பாய் பாய். பாய் பாய்.